இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 5 லெசன் 13. லெசனோட பேர் சுவாமி கி தாதி, சுவாமிநாதனுடைய பாட்டி. குழந்தைங்க எல்லாருக்கும் அம்மா அப்பாவை எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி பாட்டி தாத்தாவையும் பிடிக்கும். பாட்டி நிறைய கதை சொல்வாங்க, அதே மாதிரி குழந்தைங்களும் பாட்டிக்கிட்ட நிறைய கதை சொல்வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கதையிலையும் சுவாமிநாதனும் அவனோட பாட்டியும் மாறி மாறி கதை சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் அவங்களோட கதையை ஃபினிஷ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட கதையை சொல்கிறாங்கன்னு லெசனில் பார்க்கலாம் வாங்க. बैठक और भोजन कक्षा के बीच कम हवादार अंधेरे गलियारे के बंसी कोठरी में स्वामीनाथन की दादी अपने सारे सामान के साथ रहती थी. बैठक और भोजन कक्षा. बैठक அப்படின்னா லிவிங் ரூம், ஹால்னு சொல்லுவோம் இல்லையா, அது. போஜன் கக்ஷா அப்படின்னா டைனிங் ரூம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கே பீச் கம் ஹவாதார் அந்தேரே கலியாரே. கலியாரேனா காரிடார்னு அர்த்தம். ஒரு வராண்டா மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்கும் பாருங்கள். கம் ஹவாதார் ரொம்ப காற்று ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு இடமாவும், அந்தேரே ரொம்ப இருட்டாக இருக்கிற ஒரு காரிடாராக இருக்கும். அந்த இடத்துல பன்சி கோட்ரி. கோட்ரினா ஒரு கேபின் மாதிரி, ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும். பன்சினா அடைக்கப்பட்டிருக்கு. ஸோ க்ளோஸ்டாக இருக்க ஒரு ரூமில் யார் இருக்கிறா? சுவாமிநாதனுடைய தாதி, அவனுடைய பாட்டி அப்பனே சாரே சாமான் கே சாத். ஸோ அவங்க மட்டும் இல்லை, அவங்களுடைய எல்லா சாமானும் அங்கேயே தான் இருக்குது. கே சாத் ரஹதி தி. ஸோ அங்கே தான் அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. उनका सामान था 5 दरियों, 3 चादरों, 5 तकियों वाला भारी भरकम बिस्तर, पटसन के रेशे का बना एक वर्गाकार बॉक्स और लकड़ी का एक छोटा बॉक्स जिसमें थाबे के चिक्के, इलायची, लवंग और सुपारी पड़े रहते थे. உன்கா சாமான். அவங்க பாட்டியோட சாமான் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். 5 தரியோம். தரியோனா கார்பெட்னு அர்த்தம். ஸோ கார்பெட் எவ்வளோ இருக்குது? 5 கார்பெட் இருக்குது. 3 சாத்திரம். சாத்திரம்னா பெட்ஷீட்டுன்னு அர்த்தம். ஸோ 3 பெட்ஷீட் இருக்குது. 5 தக்கியோம். தக்கியோனா பில்லோன்னு அர்த்தம். தலகாணி இருக்கு இல்லையா, அது. 5 தக்கியோம் வாலா. ஸோ அந்த பில்லோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாரி பர்க்கம் பிஸ்தர். பிஸ்தர்னா பெட்டுன்னு அர்த்தம். ஸோ அந்த பில்லோ ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்கிற ஒரு பெட்டு மாதிரி இருக்குது பிஸ்தர். பட்சன் கே ரேஷே. பட்சன்னா ஜூட்டு. ஜூட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது சணல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய ரேஷே அப்படின்னா ஃபைபர்னு அர்த்தம். சணல் நார். அதில் செய்யப்பட்ட வர்காக்கார். வர்காக்கார்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஒரு பாக்ஸு. அவர் லக்கடிக்கா எக்கு சோட்டா பாக்ஸ். அது மட்டும் இல்லாமல் லக்கடி. லக்கடினா என்னது? கட்டை. ஸோ வுட்டில் செய்யப்பட்ட ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பாருங்கள். தாபேக்கே சிக்கே. தாபேனா காப்பர். ஸோ காப்பர் காயின்ஸ் அதில் இருக்கும். அந்த ஓல்டன் டேஸில் யூஸ் பண்ண அந்த காயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த காயின்ஸ் அதில் இருக்கும். இலாயச்சி. இலாயச்சினா கார்டமம்னு அர்த்தம். ஏலக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. லவங். லவங்னா க்ளவுஸ், லவங்கம். அவர் சுப்பாரி. சுப்பாரினா பாக்கு. படே ரகத்தே. ஸோ அந்த பெட்டியில் இவ்வளோ பொருட்களும் இருக்கும். रात के भोजन के बाद स्वामीनाथन दादी के पास उनकी गोद में सिर रखे लवंग इलायची की गंध भरे वातावरण में अपने को बहुत प्रसन्न और सुरक्षित महसूस कर रहा था. சுவாமிநாதன் என்ன பண்ணுவான்னு பாருங்கள். ராத் கே போஜன் கே பாத், அதாவது நைட்டு டின்னர் முடிச்சதுக்கப்புறம் சுவாமிநாதன் என்ன பண்ணுவார்? தாதி கே பாஸ், அவங்க பாட்டிக்கிட்ட உன்கி கோது. கோதுனா மடின்னு அர்த்தம். ஸோ பாட்டியோட மடியில் சிர் ரக்கே, அவன் தலையை வச்சு படுத்துக்கிட்டு லவங் இலாச்சி. ஸோ லவங்கம்னா என்ன சொன்னேன்? க்ளாவ்ஸு, அந்த காடமம். இதோடைய வாசனை கந்து பரே, அதனுடைய வாசனையெல்லாம் இருக்கிற அந்த வாதாவரன்னா அட்மாஸ்பியர், அந்த சூழ்நிலை. ஸோ வாசமாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் அவங்க பாட்டி மடியில் படுத்துட்டு அப்பனே கோ பகுத் பிரசன்ன. ஸோ அந்த மாதிரி படுக்கும்போது அவனுக்கு என்ன ஆகுது? ரொம்ப ஒரு சந்தோஷமாக அவன் ஃபீல் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் சுரக்ஷித் மெஹசூஸ் கரஹாத்தா. சுரக்ஷித்னா ப்ரொடெக்ஷன் அர்த்தம். ஸோ அவன் ரொம்ப பாதுகாப்பாக அவனை தன்னைத்தானே ஃபீல் பண்ணிக்கிறான். எப்போ? அவனோட பாட்டி மடியில் படுக்கும்போது அவன் ரொம்ப பாதுகாப்பாக அவன் ஃபீல் பண்ணுறான். படி பிரசன்னதா से बढ़कर वह बोला, ओ दादी, तुम नहीं जानती राजम कितनी ऊंची चीज़ है. उसने दादी को राजम और मणि की पहली दुश्मनी और फिर दोस्ती की कहानी कह सुनाई.
இப்போ சுவாமிநாதன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். படி பிரசன்னத்தானா ஹாப்பினஸ், ரொம்ப ஹாப்பினஸோட ஒர்க்கர் அப்படின்னா ஃபில் ஆகிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக அவன் என்ன பண்ணுறான், வஹு போலா அவன் சொல்கிறான் அவங்க பாட்டிக்கிட்ட, ஓ தாதி, ஓ பாட்டி, தும் நஹி ஜான்தி உனக்கு தெரியாதா, ராஜம் கித்னி ஊஞ்சி சீஸ் ஹை. ராஜம் அப்படின்ற ஒரு பையனை பற்றி அவன் பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான், அவன் எவ்வளோ ஊஞ்சி சீஸ் ஹைனா அவன் எவ்வளோ பெரிய ஆள் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உஸ்னே தாதி கோ ராஜம் அவர் மணிக்கு பெஹலி துஷ்மனி. ஸோ அவன் தாதி கிட்ட என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ராஜம் அவர் மணிக்கு, ராஜமும் இருக்காங்க, மணின்னு ஒருத்தங்க இருக்காங்க, இவங்க 2 பேருடைய துஷ்மணி, அதாவது எனிமியாக இருந்திருக்காங்க ஃபஸ்ட்டு. பெஹலே துஷ்மணி அவர் ஃபிர், அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆயிருக்காங்க, தோஸ்தி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க. அந்த கஹானியை வந்து அவன் பாட்டிக்கிட்ட அவன் சொல்கிறான், அந்த ஸ்டோரியை அவன் பாட்டிக்கிட்ட சொல்கிறான். दोस्ती की कहानी कह सुनाई, तुम्हें पता है उसके पास सचमुच की पुलिस की वर्दी है. சுவாமிநாதன் போலா. ஸோ சுவாமிநாதன் என்ன சொல்கிறான், ஃபஸ்ட்டு அந்த கதையை சொல்கிறான். யாரோட கதை, ராஜம் மணியோடைய அந்த கதையை சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், தும்ஹே பத்தாஹே உனக்கு தெரியுமா, சச்முச்னா ட்ரூலி சர்டன்லி, நிஜமாகவே போலீஸோடைய வர்தி அப்படின்னா யூனிஃபார்ம்னு அர்த்தம். போலீஸ் யூனிஃபார்ம் வந்து அவங்ககிட்ட இருக்குது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சுவாமிநாதன் கேட்குறான். உடனே இந்த பாட்டி என்ன கேட்குறாங்க, சச் அப்படின்னா என்ன அர்த்தம், உண்மையாவா, உசே போலீஸ்கே வர்தி கியோன் சாயே, ஸோ அவனுக்கு எதுக்கு அந்த போலீஸ் யூனிஃபார்ம், தாதினே பூச்சா, தாதி அந்த மாதிரி கேட்குறாங்க. உஸ்கே பிதா போலீஸ் அதீக்ஷக் ஹே. ஸோ சுவாமிநாதனுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறான் பாருங்கள், அவனுடைய அப்பா வந்து ஒரு போலீஸ் அதீக்ஷக் அப்படின்னா சூப்பரண்டன்ட்னு அர்த்தம். சரி, அவங்க அப்பா வந்து ஒரு சூப்பரண்டன்ட், वह यहाँ की पुलिस के सबसे बड़े अफसर है. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா யாருன்னு பாருங்கள், यहाँ की पुलिस के, ஸோ இங்கே இருக்கிற போலீஸுங்களுக்கெல்லாம் சப்சே படே ஆஃபீஸர், எல்லாரோடையும் பெரிய ஆஃபீஸரும் அவர் தான் அப்படின்னு சொல்கிறான். தாதி காஃபி பிரபாவித் ஹுயி. இது கேட்ட உடனே அந்த தாதிக்கு வந்து என்ன ஆச்சு, ரொம்பவும் பிரபாவித் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க. ஓ அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறதுக்கான ஆர்வம் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி ஆகிடுது. உன்கா சச்மே காஃபி படா தஃப்தர் ஹோகா. ஆமாம்ல, அப்போனா அவங்களுக்கு நிஜமாவே சச்மே காஃபி படா ரொம்பவும் ஒரு பெரிய தஃப்தர் ஹோகா, ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா. உன்ஹோனே கஹா அந்த மாதிரி கேட்குறாங்க தாதி. ஃபிர் உன்ஹோனே உன் தீனோ கி கஹானி சுனானி ஷுரு கி. அதை கேட்ட உடனே பாட்டி என்ன பண்ணுறாங்க, உன் தீனோ கி கஹானி, அந்த ஓல்டன் டேஸினுடைய ஸ்டோரியை சொல்கிறதுக்கு ஷுரு கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜப் சுவாமிநாதன் கே தாதா, சுவாமிநாதனுடைய தாதா அதாவது அவருடைய தாத்தா எப்படின்னு பாருங்கள், ரவுப்தார் சப் மெஜிஸ்ட்ரேட். அவர் எப்படிப்பட்டவர், ரவுப்தார்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான சப் மெஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார். ஜின்கே தஃப்தர் மே போலீஸ் வாலே காப்தே ஹுயே கடே ரஹத்தே தே. அதுவும் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆஃபீஸில், அவங்களோட தாத்தாவோட ஆஃபீஸில் யாருன்னு பாருங்கள், போலீஸ் வாலே, போலீஸுங்களே வந்து காப்தே ஹுயே அப்படின்னா ரொம்பவும் பயத்தில், ட்ரம்பிளிங் சொல்லுவாங்களே, ஸோ பயத்தில் நடுநடுங்கி நின்றுட்டு இருப்பாங்களாம். உஸ்னே உன்சே டர்கர் கூக்கார் சே கூக்கார் டாக்கு தக் பாக் கடே ஹோத்தே தே. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க தாத்தாவுக்கு பயந்து, டர்கர் கூக்கார் சே கூக்கார் அப்படின்னா பயங்கரமான திருடன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பயங்கரமான திருடனை விட பயங்கரமான இருக்கிற திருடன் என்ன பண்ணுவானா, பாகு கடே ஹோத்தே, அவன் கூட வெளியில் நின்றுட்டு இருப்பானா. சுவாமிநாதன் அதிர் ஹோக்கர் உன்கி கஹானி கத்தம் ஹோனேக்கா இந்தசார் கர்னே லகா. ஸோ இந்த மாதிரி பாட்டி வந்து அவங்க தாத்தாவுடைய கதை சொன்ன உடனே சுவாமிநாதனுக்கு என்ன தோடுச்சு, அதிர் ஹோக்கர் ரொம்ப வந்து இம்பேஷண்ட் ஆகிட்டான். அவனால் பழைய கதையை வந்து கேட்கவே முடியலாமல் பொறுமை எழுந்துட்டான். பொறுமை எழுந்து என்ன சொல்கிறான், கஹானி கதம் ஹோனேக்கா. ஸோ இந்த கதை எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி அவன் இந்தசார் கர்னே லகா, ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். லேக்கின் தாதி போல்தி ஹி கை. ஆனால் பாட்டி என்ன பண்ணாங்க, இந்த பழைய கதைன்னு பாட்டி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இதர் உதர் மடக்தி ஹுயி. ஸோ அந்த மாதிரி பாட்டி என்ன பண்ணுறாங்க, அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சு அலக் அலக் சமைப்பர். ஸோ அப்பப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கடி கட்னாவோன்னா ஈவெண்ட்ஸ், நிறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே கட்பட் கர்த்தி ஹுயி. ஸோ நடந்த விஷயங்கள், கட்பட் அப்படின்னா ஹேப்பண்ட். ஸோ எந்தெந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்ததோ, எந்தெந்த சமயங்கள் நடந்ததோ அதை எல்லாமே அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பஸ் காஃபி ஹே தாதி உஸ்னே ருகேஸ்வர்மே கஹா. ஸோ இதை கேட்டுகிட்டே வந்து பொறுமை எழுந்து என்ன பண்ணுறான் சுவாமிநாதன், பஸ் காஃபி ஹே தாதி, போதும் தாதி இதுவே போதும். உஸ்னே ருகேஸ்வர்னா என்னது, ரொம்ப ஒரு சோகமாக போதும் அப்படின்ற நிலைமையில் இருக்க அந்த குரலில் போதும் பாட்டி அப்படின்னு சொல்கிறான். மை தும்ஹே ராஜம் கே பாரேமே குச் பத்தானா சாஹ்தா ஹூம். ஸோ அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு ராஜமோட கதையை வந்து பாட்டிக்கிட்ட சொல்லணும். பாட்டி என்ன பண்ணுறாங்க, உடனே பழைய கதையை சொல்கிறாங்க. உடனே இவன் பாட்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு சொல்கிறான், மை தும்ஹே, நான் உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறேன், ராஜம் கே பாரேமே, ராஜம் பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன், சாஹ்தா ஹூம். ஜான்தி ஹோ உசே
गणित में कितने नंबर मिलते हैं உனக்கு தெரியுமா ராஜம்க்கு வந்து கணித்னா மேக்ஸ் சப்ஜெக்டில் அவனுக்கு எவ்வளோ நம்பர் கிடைக்கும் உனக்கு தெரியுமா நம்பர் மீன்ஸ் இந்த இடத்துல மார்க் ஸோ அவன் எவ்வளோ மார்க்ஸ் எடுப்பான் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான் சாரே நம்பர் மில்தே ஹோங்கே ஹேனா தாதினே பூச்சா உடனே தாதி என்ன பண்ணுறாங்க சாரே நம்பர் அப்போ ஃபுல் மார்க்ஸும் வாங்கிடுவான் அப்படி தானே அப்படின்னு தாதி சொல்கிறாங்க அரே நஹி உசே 100 में से 90 मिलते हैं ஸோ அப்படி உடனே அவன் என்ன சொல்கிறான் சுவாமிநாதன் அரே நஹி அப்படி இல்லை பாட்டி அவனுக்கு வந்து 100க்கு 100 में 100க்கு அவனுக்கு 90 मिलते हैं 90 மார்க்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான் चलो अच्छा है लेकिन तुम्हें भी मेहनत करके उसकी तरह नंबर लेना चाहिए उन्हें पार्टी சொல்கிறாங்க சரி சரி நீயும் இனிமேல் என்ன பண்ணணும் மெஹனத் கர்க்கே ஹார்ட் ஒர்க் பண்ணி அவனை மாதிரி 90 மார்க்ஸ் வாங்குறதுக்கு நீயும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க तुम्हें पता है तुम्हारे दादा कभी कभी ऐसे उत्तर लिखते थे कि परीक्षकों को भी சக்கித் கருதித்தே உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் பாட்டி என்ன பண்ணுறாங்க பழைய கதையை வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க உடனே சொல்கிறாங்க உனக்கு தெரியுமா தும்ஹே பத்தாஹே உனக்கு தெரியுமா தும்ஹாரே தாதா உன்னோட தாத்தா கூட கபி கபி நிறைய தடவை என்ன பண்ணுறாரு ஐசே உத்தர் லிக்தேத்தே ஸோ அவர் எந்த மாதிரி ஆன்சர் எழுதினார் பாருங்கள் பரீட்சக்காவும்னா எக்ஸாமினர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறாங்களே அவங்களையே வந்து சக்கித் கருதேத்தே சர்ப்ரைஸ் பண்ணிடுவாரோ அந்த மாதிரி அவங்க தாத்தா ஆன்சர் எழுதுவார்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க किसी सवाल का जवाब देने में वे दूसरों के मुकाबले 10वां हिस्सा वक्त लेता थे அது மட்டும் இல்லாமல் கிசி சவால் கா ஜவாப் ஏதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் தரும்போது அவர் தூசரோக்கே முகாப்லேனா சேலஞ்சு ஸோ இன்னொருத்தவங்களை சேலஞ்ச் பண்ணி 10வாं ஹிஸ்ஸா வக்து லேத்தேத்தே 10வாं ஹிஸ்ஸா அப்படின்னா 10 டைம்ஸ் அவர் என்ன பண்ணுவார் ரொம்பவும் மற்றவங்களை விட பெட்டராக எழுதுவார் और फिर उनके जवाब इतने शानदार होते थे कि कभी कभी उनके अध्यापक उन्हें 200 नंबर तक दे देते थे ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜவாப் இத்தனே ஷாந்தார் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆன்சர் எப்படி இருக்கும் இத்தனே ஷாந்தார்னா பிரில்லியன்ட் ஸோ அவரோட ஆன்சர் ரொம்பவும் பிரில்லியண்ட்டாக இருக்கும் அதனால் கபி சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு பாருங்கள் உன்கே அத்தியாபக் அவரோட மாஸ்டர்ஸ் வந்து உன்கே 200 நம்பர் ஸோ 200 வந்து மார்க்ஸ் கொடுத்துருவாங்க 200 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க 200 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க ஜப் உன்ஹோனே MA किया तो उन्हें इतना बड़ा मेडल मिला था ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு MA பண்ணுறாரு அவர் எப்போ ஒரு MA பண்ணாரோ அவருக்கு பெரிய ஒரு மெடலும் கிடச்சிது மெடல் மிலா தா மை கஹி சாலோன் தக் உசே கலே மே பெஹன்தி ரஹி நான் ரொம்ப வருஷம் அதை என்ன பண்ணியிருந்தேன் என்னுடைய கழுத்தில் வந்து நான் அதை போட்டுக்கிட்டு இருந்தேன் பத்தா நஹி மைனே கப் உசே உத்தரா ஸோ எனக்கே தெரியல அதை நான் எப்போ கழட்டினேன் எனக்கு தெரியாது அந்த மெடலை நான் தான் என்னோட கழுத்தில் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லிட்டு அவங்களே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஜப் தும்ஹாரி பூவா பைதா ஹுயி இப்போ ஞாபகம் வந்துருச்சு உன்னுடைய பூவானா அத்தைன்னு அர்த்தம் உன்னோட அத்தை எப்போ பிறந்தாங்களோ அப்போ தான் நான் அதை கழட்டினேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிவிட்டு நஹி தும்ஹாரி பூவா நஹி தும்ஹாரே பித்தா இல்லை உன்னோட அத்தை கிடையாது உங்கள் அப்பா பிறக்கும் போது தான் நினைக்கிறேன் நான் அதை கழட்டினது அப்படின்னு சொல்கிறாங்க திரும்ப கொஞ்ச நேரத்துலலாம் யாத் ஆயா தப் பச்சா 10 दिन का था இப்போ ஞாபகம் வந்துருச்சு அந்த குழந்தை வந்து அதாவது உங்கள் அப்பா வந்து எப்படி இருந்தாங்க 10 நாள் குழந்தையாக இருக்கும் போது தான் நான் கழட்டினேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அரே நஹி மைனே பெஹலே டீக் கஹாத்தா இல்லை நான் ஃபஸ்ட்டு சொன்னதே கரெக்டு தான் உங்கள் அத்தை பிறக்கும் போது தான் தும்ஹாரி புவாஹி பைதா ஹுயி தி ஸோ இந்த மாதிரி அவங்களே பழைய இன்சிடெண்ட்டை மாற்றி சொல்கிறாங்க பத்தாஹே வஹ் மெடல் அப் கஹா ஹே ஸோ இப்போ தெரியுமா அந்த மெடல் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா மைனே வஹ் தும்ஹாரி बुआ को दिया और उसे बेवकूफ़ ने उसे गलवाकर 4 चुड़ियाँ बनवा ली मैंने वह तुम्हारी बुआ को दिया நான் என்ன பண்ணேன் அதை வந்து உன்னோட அத்தைக்கிட்டேயே கொடுத்துட்டேன் बुआ को दिया और उस बेवकूफ़ அது நான் கொடுத்ததுக்கப்புறம் அந்த बेवकूफ़்னு என்னன்னா ஃபூல்னு அர்த்தம் ஸோ அந்த ஃபூல் அவள் என்ன பண்ணா தெரியுமா உசே கல்வாக்கர் மீன்ஸ் மெல்ட் பண்ணுறது ஸோ அந்த மெடலை அவள் மெல்ட் பண்ணி 4 चूड़ियाँ 4 வளையல் வந்து செஞ்சு போட்டுக்கிட்டா பன்வாலி அவர் வஹ்பி இத்தனி மாமூலி சி चूड़ियाँ की ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பேங்கிள்ஸ் எப்படிப்பட்டது ரொம்பவும் ஒரு சிம்பிளான பேங்கில் அவள் செஞ்சிட்டா मैं हमेशा कहती रही हूँ कि हमारे परिवार में उस जैसा महामूर्ख कोई नहीं और ஸோ மை ஹமேஷா கஹத்தி ரஹூ ஹூ ஸோ நான் எப்பயுமே என்ன சொல்வேன்னா ஹமாரே பரிவார் நம்ம குடும்பத்தில் உஸ் ஜெய்சா ஸோ உங்கள் அத்தை மாதிரி ஒரு மூர்கு ஸோ ஒரு பெரிய ஃபூலிஷ் யாருமே கிடையாதுன்னு நான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பேன் அவுர் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு திரும்பவும் அவங்க பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க अब बस भी करो दादी तुम बेकार की पुरानी कहानियाँ सुनाती रहती हो क्या तुम राजम के बारे में नहीं सुनना चाहती
இவ்வளோ ஸ்டோரி கேட்ட உடனே சுவாமிநாதன் என்ன பண்ணுறான் பாருங்கள், அப் பஸ் பி கரோ தாதி, இப்போ அதை போதும் நிறுத்து தாதி, தும் பெக்கார் கி புராணி கஹானியா, நீ என்ன பண்ணுற புராணி கஹானியா ரொம்ப ஓல்டன் டேஸில் இருக்க அந்த ஸ்டோரியை பெக்கார் கி அப்படின்னா வேஸ்ட்டாக இருக்கிற, ஸோ வேஸ்ட்டாக இருக்கிற அந்த பழைய கதையே வந்து சுனாத்தி ரகத்தி சொல்லிகிட்டே இருக்கிற, கியா தும் ராஜம் கே பாரமே, உனக்கு ராஜம் பற்றி கேட்க வேண்டாமா, ராஜம் கே பாரமே நஹி சுன்னா சாத்தி, அதை பற்றி உனக்கு கேட்கறதுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே தாதி என்ன சொல்கிறாங்க, ஹா போலோ, சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தாதி ஜப் ராஜம் छोटा सा लड़का था तो उसने शेर मारा था. ஸோ தாதி உனக்கு தெரியுமா, ராஜம் வந்து சின்ன பையனாக இருக்கும்போதே ஒரு ஷேர்னா என்னது, ஒரு லைனை வந்து அவன் அடிச்சிருக்கான், உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சச் படா பஹாதூர் லடுக்கா ஹே, அப்படியா உண்மையாவா, ரொம்பவும் ஒரு பெரிய பஹாதூர் அப்படின்னா பிரேவ்னு அர்த்தம், ரொம்ப ஒரு தைரியசாலியான பையனாக தானே இருக்கான் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. तुम यह बात मुझे खुश करने के लिए कह रही हो, இல்லை நீ வந்து இந்த வார்த்தை எதுக்கு சொல்கிற, முझे குஷ் கர்னே என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்கிற ராஜம் பற்றி, அப்படி தானே பாட்டி. தும்ஹே யக்கீன் நஹி ஹுவா ஹோகா, உனக்கு வந்து என்னது யக்கீன்னா என்னது நம்பிக்கை, பிலீஃப், நீ வந்து இதை பிலீவ் பண்ணியிருக்க மாட்டே, ஆமாம் தானே பாட்டி அப்படின்ற மாதிரி சுவாமிநாதன் கேட்குறான். சுவாமிநாதனே படே உற்சாக் சே கஹானி ஷுரு கி, திரும்ப சுவாமிநாதன் என்ன பண்ணுறா, ரொம்பவும் உற்சாகமாக அந்த கதையை சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். ராஜம் கே பிதா ஏக் ஜங்கல் மே டேரா டாலே हुए थे. ஸோ ராஜமுடைய அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு ஜங்கல், ஒரு ஃபாரஸ்ட்டில் டேரானா கேம்ப், ஸோ கேம்ப் போட்டிருந்தாரு. ராஜம் உன்கே சாத்தா, அப்போ ராஜமும் அவங்க கூட இருந்தார், அவங்க அப்பா கூட இருந்தான். அச்சானக் दो शेर उन पर चपड़े और एक ने पीछे से हमला करके पिता को गिरा दिया. ஸோ அச்சானக் அப்போ சடனாக என்ன ஆச்சு தெரியுமா, 2 ஷேர் 2 லைன் வந்து உன் பர் சப்படைனா பவுன்சிங் பாஞ்சு வருது, ஸோ அவங்க மேலே பாஞ்சு வந்துடுச்சு. ஏக்னே பீச்சேசி ஹம்லா கர்க்கா, ஸோ ஒரு லைன் வந்து அந்த மாதிரி ஒரு லைன் அந்த மாதிரி பாஞ்சு வரும்போது பின்னாடி இருந்து ஒரு லைன் என்ன பண்ணுச்சு, ஹம்லா கர்க்கே, ஹம்லானா அட்டாக் பண்ணுறதுன்னு அர்த்தம், பின்னாடி இருந்து இன்னொரு லைன் வந்து பிதாக்கோ கிராதி, அவங்க அப்பாவையே தள்ளி விட்டுடுச்சு. தூசரேனே ராஜம் கா பீச்சா கியா, ஸோ இன்னொன்று என்ன பண்ணுச்சு, ராஜமை வந்து பின்னாடியே துரத்திட்டு வந்துச்சு. ராஜம் ஏக் ஜாடிக்கே பீச்சே சுப் கயா, உடனே ராஜம் என்ன பண்ணா, ஒரு ஜாடினா அது ஒரு புஷ் இருக்கு, அங்கே புதர் மாதிரி இருக்குது, அங்கே போய் அவன் சுப் கயா ஒளிஞ்சிக்கிட்டான். அவர் வஹீசே கோலி சலாக்கர், அது மட்டும் இல்லாமல் அவன் அங்கே இருந்தே கோலி சலாக்கர்னா ஷூட் பண்ணுறது, அங்கேருந்தே வந்து அவன் என்ன பண்ணான், ஷூட் பண்ணி ஷேர்க்கோ மார்டாலா, ஷேரை வந்து அவன் கொன்னுட்டான். தாதி கியா தும் சோகி, இது சொல்லிகிட்டே இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், தாதி என்ன தூங்கிட்டியா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். உஸ்னே கஹானி கதம் ஹோனே பர் பூச்சா, அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவன் தாதியை கேட்குறான், நீ என்ன தூங்கிட்டியா பாட்டி அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நஹி பேட்டா சுன் ரஹி ஹூ, இல்லை நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்கிறாங்க. அச்சா பத்தாவோ கித்தனை ஷேர் ஆயே தே, உடனே சரி அந்த பாட்டி தூங்கிட்டாங்களே அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன சொல்கிறான், அப்போ நான் சொல்லு எவ்வளோ ஷேர் வந்ததுன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 ஷேர் ராஜம் பர் சப்படே தே, உடனே அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க, 2 லைன் வந்து ராஜம் மேலே பாஞ்சது கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தாதினே ஜவாப் தியா. சுவாமிநாதன் தாதி கி கலத் ஜவாப் சே சிட்டு கயா, ஸோ உடனே என்ன பண்ணுறா, சுவாமிநாதன் தாதியினுடைய கலத் ஜவாப், தப்பாக தானே அவங்க ஆன்சர் பண்ணாங்க, 2 லைன் பாயலை இல்லையா, ஸோ உடனே என்ன பண்ணுறான், சிட் கயா அப்படின்னா இரிட்டேட் ஆகுறான், போ அப்படின்னு எரிச்சல் ஆகுறான். मैं तुम्हें इतनी ज़रूरी बातें बता रहा हूँ और तुम नींद में ना जाने क्या क्या फुलझलूल कल्पना किए जा रही हो. मैं तुम्हें इतनी ज़रूरी, நான் என்ன பண்ணுறேன், உனக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கேன், பாத்தே பத்தா ரஹி ஹூ और तुम, ஆனால் நீ என்ன பண்ணுற, தூக்கத்தில் நீந்துமே நா ஜானே, தூக்கத்தில் தெரியல நீ என்ன பண்ணுற, ஊல் ஜலூல் அப்படின்னா வந்து ஒரு சில்லியாக தேவையில்லாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கல்பனா கியே, ஸோ சில்லியான ஏதாவது ஒரு கனவு கண்டுட்ருக்கியா, ஜா ரஹி ஹோ அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். அப் மை தும்ஹே குச் நஹி பத்தாவுங்க, போ இனிமேல் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். மை ஜான்தா ஹூ தும் கியோ ஏசா கர் ரஹி ஹோ, எனக்கு தெரியும் நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் பாட்டி. தும் ராஜம்கோ பசந்த் நஹி கர்த்தி, உனக்கு ராஜமை பிடிக்கல, அதனால தான் நீ இந்த மாதிரி பண்ணுற, நீ சரியாகவே நான் சொல்கிற கதையை கேட்க மாட்டேங்கிற பாட்டி அப்படின்ற மாதிரி சுவாமிநாதன் எரிச்சல் அடைகிறான். நஹி வகுத்தோ மை பகுத் பியாரா லடுக்கா ஹே, இல்லை அவன் ரொம்ப நல்ல பையன்தான், வகுத்தோ பகுத் பியாரா லடுக்கா, அவன் ரொம்ப நல்ல பையன்தான். தாதினே படே விஸ்வாசே கஹா, தாதி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. உன்ஹோனே ராஜம்கோ தேக்கா தக் நஹி தா, ஆனால் பாட்டி இது வரைக்கும் அந்த ராஜம் யாருன்னு பார்த்தது கூட கிடையாது. சுவாமிநாதன் குஷ் ஹோகை, ஆனால் சுவாமிநாதன் என்ன ஆகிட்டான், பாட்டி இந்த மாதிரி சொன்னோன்னா ரொம்ப குஷி ஆகிடுச்சு அவனுக்கு.
பாட்டி என்ன சொல்கிறாங்க, அவன் ரொம்ப பியாரா லடுக்கா, அவன் ரொம்ப நல்ல பையன்தான் அப்படின்ற மாதிரி பாட்டி சொன்ன உடனே சுவாமிநாதனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. दूसरे ही क्षण उसके मन में एक नया संदेह पैदा हुआ. ஸோ இந்த மாதிரி சந்தோஷம் ஒரு நிமிஷம் ஆறாம், அடுத்த நிமிஷமே ஷன் அப்படின்னா மூமெண்ட், அடுத்த நிமிஷமே அவனுடைய மனசில் என்ன ஆகுது, நயா சந்தேகம், ஒரு புதிய சந்தேகம் வந்து வருது. தாதி ஷாயத் தும்ஹே ஷேர் கி கஹானி பர் விஸ்வாஸ் நஹி ஹோ ரஹா ஹே. ஷாயத் அப்படின்னா மேபின்னு அர்த்தம். தாதி ஒருவேளை உனக்கு லயனோட ஸ்டோரியில் வந்து நம்பிக்கை வரலையா, நான் லயன் ஸ்டோரி சொன்னல அதில் உனக்கு நம்பிக்கை வரலையா, அது உனக்கு தோணலையா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். மே ஏக் ஷப்து பர் விஸ்வாஸ் கர்த்தி ஹூம். உன்னை பாட்டி என்ன சொல்கிறாங்க, நீ சொல்கிற ஒரு விஷயத்துலையும் நான் நம்புகிறேன், நீ சொல்கிறது எல்லாமே நான் நம்புகிறேன். தாதினே ஸ்வர்மே மிட்டாஸ் பர்கர் கஹா. தாதி எப்படி சொல்கிறாங்க, மிட்டாஸ் பர்கர் அப்படின்னா அந்த ஸ்வீட்னஸ் நிறைஞ்ச மாதிரி ரொம்ப சந்தோஷம், அவன் சந்தோஷமாகறதுக்காக பாட்டி என்ன சொல்கிறாங்க, ஏக் ஷப்து பர் விஸ்வாஸ் கர்த்தி ஹூம், நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக அவன்கிட்ட சொல்கிறாங்க. சுவாமிநாதனுக்கோ इससे खुशी हुई. இதை கேட்டவுடனே சுவாமிநாதனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. लेकिन उसने चेतावनी की तौर पर छोड़ा. जो भी उसे झूठा कहेगा वह उसे गोली मार देगा. ஸோ உடனே அவன் என்ன சொல்கிறான், சுவாமிநாதன் குஷி ஆயிட்டான், இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான், लेकिन उसने चेतावनी के तौर पर छोड़ा. जो भी उसे झूठा कहेगा वह उसे गोली मार देगा. ஸோ அவங்க வந்து குஷி ஆகிட்டான், இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், பாட்டிக்கிட்ட சேத்தாவனி கே தௌர் அப்படின்னா வார்ன் பண்ணுற மாதிரி, அவங்கள வந்து வார்ன் பண்ணுற மாதிரி எச்சரிக்கிற மாதிரி அவன் என்ன சொல்கிறான், தௌர் பர் சோடா அப்படின்னா அந்த டோனில் அவன் சொல்கிறான் பாட்டிக்கிட்ட, ஜோபி உசே ஜூட்டா கஹேகா. ஸோ யாரெல்லாம் வந்து பொய் சொல்கிறீங்களோ வஹு உசே கோலி மார் தேகா, நான் என்ன பண்ணுவேன், அவங்கள ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணுறான். வார்ன் பண்ண உடனே தாதி என்ன பண்ணுறாங்க பாருங்கள், தாதினே இஸ்கா சமர்தன் கியா. ஸோ உடனே பாட்டி என்ன பண்ணுறாங்க, அவனை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் ஹரிச்சந்திர கி கஹானி சுனானி கி பாத் கஹி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நான் வந்து உனக்கு ஹரிச்சந்திரன் கதையை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனை சமாதானப்படுத்திட்டு, ஜிஸ்னே வச்சன் கா பாலன் கர்னே கே லியே சிம்ஹாசன் பத்னி और बच्चे को खो दिया. ஸோ பாட்டி சொல்கிறாங்க, ஹரிச்சந்திரன் யார் தெரியுமா, வச்சன் கா பாலன், அதாவது அவருடைய வார்த்தைகளை காப்பாற்றுறதுக்காக, உண்மையை காப்பாற்றணுன்றதுக்காக அவருடைய சிம்ஹாசனம் அவருடைய ராஜாங்கம், பத்னி அவருடைய ஒய்ஃப், குழந்தைங்க எல்லாத்தையுமே தொலைச்சிட்டாரு. கோதியா அவர் அந்தமே உசே சப் குச் வாபஸ் மில் கயா. அதுக்கப்புறம் அவர் உண்மையாக நடந்துக்கிட்டதுனால அவருக்கு எல்லாமே வாபஸ் திரும்ப கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. உஸ்னே கஹானி ஆதிஹி சுனாயி. ஸோ நம்ம சுவாமிநாதன் என்ன பண்ணுறாரு, அந்த கதையை வந்து ஆதிஹி சுனாயி, பாதி தான் கதை கேட்குறாரு. கி சுவாமிநாதன் கராட்டே லேனே லகா. ஸோ பாதி கதை கேட்டுட்டு இருக்கும்போது சாமிநாதன் என்ன பண்ணுறாரு, கராட்டே அப்படின்னா ஸ்னோரிங், கொரட்டை விடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. தாதி भी रुक कर बोलने लगी. ஸோ பாட்டி என்ன பண்ணாங்க, தூக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. फिर वह भी सो गई. திரும்ப அந்த பாட்டியும் தூங்கிட்டாங்க. இந்த ஸ்டோரியை எழுதினவங்க ஆர்கே நாராயணன்றவர், அதை வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணவர் வந்து மஸ்த்ராம் கபூர்ஜி. சில்ட்ரன், இந்த ஸ்டோரியில் பாட்டிக்கும் பேரனுக்கும் இருக்கிற க்ளோஸ்னஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க 2 பேரும் மாறி எவ்வளோ அழகாக இன்ட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம இந்த கதையில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் இந்த ஸ்டோரியை திரும்பவும் படித்து புரிஞ்சுக்கோங்க சில்ட்ரன். தேங்க்யூ.